புளிக்குழம்பு ரெசிபி வேணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு மண் கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிலை சேர்த்து சின்ன வெங்காயம் பூண்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் காய் வந்து உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே கொஞ்சமாக குக் ஆகிருக்கும் காய் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆயிலே வந்து குக் ஆகணும். அந்த ஆயில் பிரிஞ்சு வந்தோம் புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாங்காய் போடுறதுனால நல்லா கொதிச்சு வந்தோன்னா மாங்காவும் வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறோம். ஸோ கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கிரேவி கன்சிஸ்டன்ட்டில் வரும்போது குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த புளிக்குழம்பு கருவாட்டு குழம்புனா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதா பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி